அனைவருக்கும் நமஸ்காரம். கோவையிலிருந்து அடியேன் கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ரத சப்தமி 2025 ரத சப்தமி நிகழ்ச்சி எப்படி நம்ம இதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் பார்ப்போம். வளர்பிறை சப்தமி இந்த மாதம் தை மாதம் 4/2/2025 செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ரத சப்தமி அப்படிங்கிற திதி. நேரில் காணும் தெய்வமாகிய சூரிய பகவானை வணங்குவதற்கு உகந்த நாள் அப்படிங்கிற ஒரு சிறப்புங்க. சூரிய பகவானின் பிறந்த நாள். இந்த நாளை சூரிய ஜெயந்தி என்று அழைப்பார்கள். இந்த நாளில் சூரிய பகவானை வணங்கினால் அவரவரது நம்மளுடைய பாவங்களை போக்கி எல்லா வளங்களையும் நலன்களையும் நமக்கு அருள் புரிவார். இந்த நாளுடைய சிறப்பு, கஷ்யப மகரிஷி ஒரு தபஸ்வி. அவருடைய மனைவி அதிதி. அவர் கருவுற்று இருந்தார். நிறைமாத கர்ப்பிணி. ஒரு நாள் தன் கணவருக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்தார். அப்போது பசியோடு ஒரு அந்தணர் வாசலில் நின்று உணவு கேட்டார். கணவனுக்கு பணிவிடை செய்வதே முக்கியமாகவும் ஒரு கடமையாகவும் கருதிய அதிதி அந்தணரிடம் சற்று காத்திருக்கும்படி சொல்லிவிட்டு தன் கணவருக்கு உணவு பரிமாறுவதே தொடர்ந்தார். வாசலில் நின்ற அந்தணர் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. ரொம்ப நேரம் காத்திருந்தார். கஷ்யபர் சாப்பிட்டு எழுந்த பிறகு நிறைமாத கர்ப்பிணியான அதிதி மெதுவாக நடந்து சென்று அந்தணருக்கு உணவு வழங்கினார். அதிதி என்னுடைய நடவடிக்கையை கண்டு கோபமடைந்தார் அந்தணர். பெண்ணே, என்னை காத்திருக்க வைத்து உதாசீனப்படுத்திவிட்டாய். அது மட்டுமில்லாமல் உன் கர்ப்பத்தை காப்பதற்காக மெதுவாக நடந்து வந்தாய். உன்னை சபிக்கிறேன். அந்த கர்ப்பம் உனக்கு பயனற்று போகட்டும். உன் வயிற்றில் வளரும் குழந்தை இறந்தே பிறக்கட்டும் என்று சாபமிட்டார். இதை கேட்ட அதிதி அதிர்ச்சி அடைந்து அழுதார். நடந்ததை தனது கணவரிடம் சொல்லி வருத்தப்பட்டார். அதிதி, வருத்தப்படாதே. அமிர்த உலகத்திலிருந்து அழிவில்லா ஒருவன் நமக்கு மகனாக பிறப்பான் என்றார் முனிவர். அதன்படி சூரிய பகவானே அவர்களுக்கு மகனாக பிறந்தார். குழந்தை பிறந்து இறந்தே பிறக்கும் என்று அந்தணர் சாபம் பொய்த்தது போனது. ஏன் தெரியுமா? ஒரு பெண் கணவனுக்கு பணிவிடை செய்வதை விட மிகப்பெரிய தர்மம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்பதுதான். இந்த உலகம் செழிக்க சூரிய பகவானே காரணமாகிறார். அவர் தனது ரதத்தில் ஓய்வில்லாமல் உலகை வலம் வருகிறார். அவரது தேரில் 7 குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கிறது. தேரில் 12 சக்கரங்கள் சுழலுகின்றன. தேரில் பூட்டப்பட்ட 7 குதிரைகளே ஒரு வாரத்தின் 7 நாட்கள். தேரில் 12 சக்கரங்களே 12 ராசிகள். தை முதல் தேதியன்று அதுவரை தெற்கு திசையில் பயணித்துக் கொண்டிருந்த சூரிய பகவான் அடுத்து தான் பயணிக்க வேண்டிய வடதிசையை பார்க்கிறார். அந்த நாளில் இருந்துதான் உத்தராயண புண்ணிய காலம் தொடங்குகிறது. ஆனால் ரத சப்தமி அன்று சூரிய பகவான் தனது தேரை வடக்கு நோக்கி திருப்புகிறார். தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை காலத்தை உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்வார்கள். இந்த 6 மாதங்களே தேவலோகத்தில் ஒரு நாளின் பகல் பொழுது. இந்த காலத்தில் உயிர் துறப்பவர்கள் நற்கதியை அடைவார்கள், மோட்சத்தை அடைவார்கள் என்று சொல்லுகிறார்கள். மகாபாரதத்தில் பீஷ்மர் போர்க்களத்தில் வீழ்த்தப்பட்டு அம்பு படுக்கையில் படுத்திருக்கிறார். உயிர் துறப்பதற்காக உத்தராயண புண்ணிய காலம் வரை காத்திருந்தார். தான் விரும்பிய தருணத்தில் உயிரை விடலாம் என்ற வரம் அவருக்கு இருந்தது. தை மாதம் பிறந்தது. உத்தராயண புண்ணிய காலம் தொடங்கியது. பீஷ்மர் உயிரை விட விரும்பினார். ஆனால் உயிர் பிரியவில்லை. என்ன செய்வதென்றே புரியவில்லை. அப்பொழுது அந்த இடத்தில் வியாசர் வந்தார். பீஷ்மர் தன்னுடைய நிலைகளை வியாசரிடம் எடுத்து சொல்லி தன்னுடைய உயிர் பிரியாததனுடைய காரணம் என்ன என்று கேட்டார். பீஷ்மர், ஒருவர் தன் மனம், மொழி, மெய் ஆகியவற்றால் இன்னொருவனுக்கு அநீதி செய்யக்கூடாது. அது மட்டுமல்ல, தான் செய்யாவிட்டாலும் தன் கண்களுக்கு முன் அப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது அதை தடுக்க முயல வேண்டும். அப்படி செய்யாமல் இருந்தால் அது பாவம். அந்த பாவத்திற்கான தண்டனையை அவன் அனுபவித்தே ஆக வேண்டும். அந்த அடிப்படையில்
இப்போது நீங்கள் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் உடலால் படும் துன்பத்தை விட, தண்டனையை விட உள்ளத்தால் படும் தண்டனையும் வேதனையும் அளவிட முடியாதது. எனவே வியாசர் கூறினார். பீஷ்மர் அமைதியாக இதை கேட்டார். வியாசர் தொடர்ந்து தன்னுடைய கருத்துக்களை சொல்ல விரும்பினார். முன்பு அரசவையில் திரௌபதியின் துகிலை உரித்தான் துச்சாதனன். அவள் எல்லோரையும் பார்த்து உதவி கேட்டாள். யாருக்கும் அவளுக்கு உதவ முன் வரவில்லை. ஆனால் நீங்களும் அந்த அவையில்தானே இருந்தீர்கள். கண்முன்னே அநீதி நடந்தும் அதை தடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தும், தடுக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் அமர்ந்தும் அதை தடுக்காமல் போன காரணத்தால் பாவத்தால் பீடிக்கப்பட்டு இப்போது அம்பு படுக்கையில் உயிரை விட முடியாமல் தவிக்கிறீர்கள் என்றார் வியாச முனிவர். வியாசர் சொன்ன உண்மை பீஷ்மரை சுட்டது, வருத்தம் பட செய்தது. வாய்ப்பு இருந்தும் தவறை தடுக்க முயற்சி எடுக்காமல் போனதை நினைத்து மிகவும் வருந்தினார். வியாசா, இந்த பாவத்திற்கு விடுபட என்ன பிராயசித்தம் அப்படின்னு கேட்டார். பீஷ்மரே, தான் செய்தது பாவம் என்று உணர்ந்து எவன் வருந்துகிறானோ அப்போதே அந்த பாவம் அகன்று விடுகிறது என்று வேதங்கள் கூறுகின்றன. இப்போது நீங்கள் செய்த பாவத்தை உணர்ந்ததால் அது அகன்று விட்டது. இருந்தாலும் திரௌபதியின் சபையில் கதறிய போது கேட்கும் திறன் இருந்தும் அதை கேட்காமல் உன் காதுகள் பார்த்தும் கண்கள் பார்த்தும் பார்க்காதது போல் இருந்த கண்களும், தட்டி கேட்காத வாயும், சரியான நேரத்தில் உபயோகப்படுத்தாத தோள்களும், அசைவின்றி இருந்த உன் இரு கைகளும், எழாத உன் கால்களும், நல்லது எது கெட்டது எது என்று யோசிக்காத உன் தலை ஆகியவற்றை தண்டனை கிடைத்ததே தீரே வேண்டும். தண்டனை தீர வேண்டும் என்பது விதி. வியாசரே, கடமையை செய்யாத என்னுடைய அந்த அங்கங்களையும் பொசுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் அந்த சூரிய பகவான் மட்டும்தான். சாதாரண அக்னியின் சூடு என் பாவங்களை தீர்க்க போதுமானது அல்ல. என் அங்கங்களை சுட்டெரிக்கும் வகையில் சூரிய சக்தியை பிழிந்து தாருங்கள் என்று வியாசரிடம் வேண்டினார் பீஷ்மர். உடனே வியாசர் தான் கொண்டு வந்திருந்த எருக்க இலையை எடுத்தார். பீஷ்மா, எருக்க இலைகள் சூரியனுக்கு உகந்தது. இதை அர்க்கபத்ரம் என்று சொல்வார்கள். அர்க்கபத்ரம் என்ற சூரியனுடைய அந்த நாமம் கொண்ட அந்த பத்ரம் என்றால் இலை, அர்க்கம் என்றால் சூரியன். சூரியனுடைய முழு சக்தியையும் இந்த இலையில் உள்ளது. அதனால் இந்த இலைகளால் உங்களுடைய அங்கங்களில் அலங்கரிக்கப்பட்டு போகிறேன். அதை உங்களின் பாவங்களை போக்கி நீக்கி புனிதப்படுத்தும் என்றார் வியாசர். அதன்படி பீஷ்மரின் அங்கங்களை இருக்கன் இலைகளால் அலங்கரித்தார் வியாசர். அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மன அமைதியடைந்தார் பீஷ்மர். அப்படியே தியானத்திலும் ஆழ்ந்தார். எருக்க இலை அவரின் பாவங்களை போக்கியது. பீஷ்மரை போல செய்த பாகங்களை உணர்ந்து அதற்கான வருத்தப்பட்டு பாவங்களிலிருந்து விடுபடவும் நமக்கு வாய்ப்பு இருப்பதே இல்லை. நமக்கிருக்கும் ஒரே வாய்ப்பு ரதசப்தமி அன்று எருக்கன் இலையை வைத்து நம்மள் உச்சி தலையில் வைத்து நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமல் செய்த அனைத்து குற்றங்களையும் பாவங்களையும் களைந்து போக்குவாயாக, புண்ணியம் மட்டும் எனக்கு தருவாயாக, ஓம் சூரிய பகவானே நமக, ஓம் சூரிய பகவானே நமக என்று 11 தடவை சொல்லி ரதசப்தமி அன்று அதிகாலை நம்ம குடிக்கும் முழு 3 எருக்கம் இலையை தலையில் வைத்து நம்ம ஸ்தானம் எடுக்கும் பொழுது எல்லா பாவங்களும் எல்லா கஷ்டங்களும் நமக்கு போக்கும். இந்த இலைகளுக்கு அத்தனை வலிமை உண்டு. இன்னும் நான் நிறைய செய்கிறேன் அப்படின்னா தோள்பட்டைகளிலும் அதே போல் சிறிது மஞ்சள் பொடி அச்சதையெல்லாம் கூட வச்சு அந்த இலையில நீங்கள் குளிக்கலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே ஸ்நானம் பண்ணலாம். இப்படி செய்வதால் நம்மளுடைய பாவங்கள் நீங்கும், உடல் ஆரோக்கியம் பெருகும், செல்வ வளகம் பெருகும், நம்ம அண்டி இருந்த பீடை பிணி பாவம் எல்லாமே போகும் அப்படிங்கிறத ஒரு ஐதீகம். காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளார கிழக்கு திசை நோக்கி நின்று சூரியனை பிரார்த்தனை செய்து குளிக்க வேண்டும். ரதசப்தமி அன்று வீட்டு வாசலில் மெழுகி தேர்கோலம் போட்டு அலங்கரிக்க வேண்டும். பூஜை அறையில் தேர்கோலம் இட்டு சூரிய சந்திரர்களை வரைய வேண்டும். கிண்ணங்களில் அரிசி, பருப்பு, வெல்லம் வைத்து சர்க்கரை பொங்கலும் உளுந்து வடையும் நைவேத்தியம் செய்ய வேண்டும். அதன் பின் முதலில் கணபதி பூஜை, பின் சூரிய நாராயண பூஜை செய்ய வேண்டும். சூரிய வழிபாடு ஆதிகாலம் முதல் நடைபெற உள்ளது. அதனால்
ஒவ்வொருவரும் சூரிய வழிபாட்டிற்கு மந்திரம் தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, ஓம் நமோ நாராயணாயங்கிற மாதிரி, ஓம் நமோ ஆதித்யாய புத்தர் பலம் தேகிமே சதா, ஓம் நமோ ஆதித்யாய புத்திர் பலம் தேகிமே சதா என்று காலை சூரியனை பார்த்து கூறி 3 முறை வணங்கினாலே போதும். சூரியனாருக்கு உகந்த தானியம் கோதுமை. எனவே நைவேத்தியத்திற்கு கோதுமை உணவு உண்பதும் உத்தமம். அவருக்கு பிடித்த செந்தாமரை மற்றும் செந்நிற மலர்களை அர்ச்சித்து அவரை வழிபாடு செய்வது விசேஷம். ஆலயங்களுக்கு சென்று சூரிய பகவானை சிறப்பாக சிகப்பு நிற மலர், அதாவது செம்பருத்தி, செவ்வரளி, இது மாதிரி சிவப்பு நிறத்திலையும் வஸ்திரம் சிவப்பு வாங்கி அவருக்கு தரிசிப்பதும், அவருடைய பிரார்த்தனையை நம்ம வைக்கும் பொழுது அனைத்தும் கிட்டும். ரத சப்தமி தானங்கள் செய்வதற்கு உகந்த நாள். இந்த நாளில் செய்யப்படுகிற தான தர்மங்கள் 100 மடங்கு புண்ணியங்களை சேர்க்கும் என்கிறது சாஸ்திரம். நாம் வழங்குகிற தானங்களுக்கு பலன்களை சூரிய பகவான் தனது ரதத்தில் எடுத்து சென்று நம் முன்னோர்களுக்கு வழங்குகிறார். இதனால் பித்ருடைய சாபம், சூரியன்னா பித்ருகாரகன், ஆத்மகாரகன். பித்ரு சாபமும் பித்ரு தோஷமும் நீங்கி பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிட்டும். இந்த நாளில் தொடங்கும் தொழில் பெருகும். பெண்கள் உயர்நிலையை அடைவார்கள். கணவனை இழந்தவர்கள் அந்த விரதம் அனுஷ்டித்தால் அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை ஏற்படாது என்று புராணங்கள், இதிகாசங்கள் கூறுகின்றன. ரத சப்தமி அன்று தஞ்சை சூரியனார் கோயில், திருமலை சீனிவாச பெருமாள் ஆலயங்கள் திருவிழாக்கள் மிக சிறப்பாக நடைபெறும். 7 மலைகளை 7 குதிரைகளை கொண்டு கருதக்கூடிய ரத சப்தமி அன்று 7 வாகனங்களில் மலையப்பர் சுவாமி மாட வீதி ஊர்வலம் வருவார். ஸ்ரீரங்க ரங்கநாத ஆலயத்திலும் ரத சப்தமி கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் நவக்கிரகங்களில் சூரியனுக்கு மிக உகந்த வஸ்திரம், சிகப்பு மலர்கள் இதெல்லாம் அர்ச்சனை செய்து நெய்வேத்தியம் செய்து நெய் விளக்கு தீபம் வழிபட நமக்கு சூரிய தோஷம் அப்படிங்கிறதே சூரியன் ராகு கேது சேர்க்கை ஆகாது, சூரியனுடைய பாவகிரகங்கள் சேர்க்கை ஆகாது. சூரிய தசால நம்ம நடந்துக்கிட்டு இருந்தாலும் இதை நம்ம செய்யலாம். சூரியன் நீஷம் துலாமில் அவங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ஸ்ரத்தையாக செய்யணும். ரத சப்தமி நாளை நினைவூட்டுவதற்காக எருக்கை மேலை குளிக்கும்போது கண்டிப்பாக நான் சொன்ன மந்திரத்தெல்லாம் சொல்லி குளிங்க. எல்லா பாவங்களும் போக்கி நாராயண எம்பெருமானுடைய அருளும் சிவனோட அருளும் பிரபஞ்சத்துடைய அனுகிரகமும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். அடுத்ததொரு நல்ல பதிவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.